Hi guys and welcome to Bala's Reaction Channel. நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கங்கை அமரன் அவங்களோட ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சினிமாட்டிக்கில் இருந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட அதே வீடியோ தான். ஒரு 2-3 நாளாக வீடியோ போட முடியல. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என்னால் வீடியோ கூட எடுக்க முடியாத அளவுக்கு மோசமாக போயிட்டேன். சாரி. ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக வீடியோ போடுவோம். அதே மாதிரி பாலாஸ் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 பேர் கூட நம்மளுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம். கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, பார்க்குறவங்க பார்த்தாலே போதும். அதே மாதிரி வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். நீங்கள் கேட்குற வீடியோ தான் நான் பார்க்க போகிறேன். வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோ எப்படின்னு பார்ப்போம். இயக்கம் பின்னணி பாடகர்னு பல துறைகள்ல கலக்கின சகலகலா வல்லவன் கங்கை அமரன். ஆனா அவர் எழுதின பல பாடல்கள் கண்ணதாசன் இல்லைன்னா வாலி எழுதினதா எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. அவர் இசையமைச்ச சூப்பர் ஹிட்டான பல பாடல்கள் இளையராஜா பாடல்கள் பல பேர் நினைச்சு கேட்டிருப்பாங்க. அவர் டைரக்ட் பண்ண படங்கள் கூட வேற யாரோ டைரக்ட் பண்ணதா மக்கள் நினைச்சிருப்பாங்க. இப்படி கங்கை அமரனுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அந்த வகையில நம்ம இளையராஜா பாட்டுன்னு நினைச்சு கேட்டுட்டு இருந்த கங்கை அமரன் பாடல்களை முதல்ல பார்க்கலாம். இந்த மியூசிக்கு, இந்த மெலடி, இதெல்லாம் கேட்டோன்னே நான் வந்து உண்மையாலுமே இளையராஜான்னு நினச்சிட்டு இத்தனை நாள் வரைக்கும் கேட்டிருக்கிறேன். இது வரைக்கும் கேட்டுருக்கிறேன். இந்த பாட்டு நிறைய பேர் இளையராஜா பாட்டுன்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். நிறைய டிவி சேனல்ல வந்து இசைஞானி ஹிட்ஸ் அப்படின்னு உடனே வந்து நீ இலவான உடையில் போட்டுருவாங்க. அது ஆக்சுவலி அப்பா மியூசிக். இந்த பாடல் வாழ்வே மாயம் படத்துல வர பாடல். முதல் முறையா கங்கை அமரன் இசையில வந்த ஆல்பம் வாழ்வே மாயம். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். இதே ஆல்பம்ல இன்னொரு சூப்பர் ஹிட் பாட்டும் இருக்கு. மழைக்கால மேகம் ஒன்று மடியூற்றலாடியது, இதற்காகத்தானே அன்று. இது மாதிரியே நம்ம இது கங்கை அமரன் பாட்டான ஆச்சரியப்படுற சாங் காதல் வைபோகமே சாங். காதல் வைபோகமே பாகிராஜ் முதல் படமான சுவரில்லா சித்திரங்கள் படத்துல இடம்பெற்ற பாடல். பாகிராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் போதே கங்கை அமரன் தான் என் முதல் படத்துக்கு மியூசிக்னு பேசி வச்சு பண்ணின பாட்டு இது. 2009 ஸ்ரீகாந்த் தேவா பெருமாள் படத்துல இந்த பாட்டை ரீமேக் கூட பண்ணிருப்பாரு. இதே மாதிரியே எங்க ஊரு ராசாத்தி படத்துல வந்த பொன்மான தேடி பாட்டை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இதுவும் கங்கை அமரனோட ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சாங்ல ஒண்ணு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 1964 எம்ஜிஆர் நடிச்ச விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில படகோட்டி படத்துல வந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மூக்குத்தி பூமேல சாங்க போட்டிருக்காரு கங்கை அமரன். பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளல்லையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோன்னு ஒரு பாட்டு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு அதவே போட்டா போச்சு. பொன்மான தேடி நானும் பூவோட வந்து வந்து இன்னொரு ஹிட் பாடல் மூக்குத்தி பூமேலே. மூக்குத்தி பூமேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அந்த காலத்துல பெரிய பாகிராஜோட ஆரம்ப காலத்திலேயே கங்கை அமரன் இந்த மூக்குத்தி பூமேலோட பேத்தாஸ் வெர்ஷனையும் போட்டிருக்காரு. எத்தனையோ கங்கை அமரன் இசையமைச்சோ அவருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காத பாடல் நிறைய இருக்கு. அதே மாதிரி கங்கை அமரன் எழுதின பல பாடல்கள் வேற லெவல்ல இருக்கும். அத நம்ம வைரமுத்துவோ இல்ல வாலியோ எழுதுனதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். இந்த லிஸ்ட்ல முதல் பாட்டு இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு ஃபேவரட்டா இருக்கு. என் இனிய பொன்னிலாவே. என் இனிய பொன்னிலாவே பொன்னிலாவே. 1980 இளையராஜா இசையில வந்த மூடு பனி படத்துல இந்த பாடல் வரும். இந்த பாட்டை பல படங்கள்ல ரெஃபரன்ஸ் பண்ணிருக்காரு. உண்மையாலுமே படம் தெரியாது, ஆனா பாட்டு கேட்டிருக்கேன், ரசிச்சிருக்கேன். இளையராஜான்னு நினைக்கிறேன், இல்ல வாலியோ கண்ணதாசனோ நினைச்சு கேட்டிருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எவர்கிரீனான மண்ணில் இந்த காதல் என்று பாட்டு எழுதினவர் பாவலர் வரதராஜன் தான் படத்தோட டைட்டில்லயே வரும். அந்த பாட்டுல எஸ்பிபி கடலை சாப்பிட்டு அந்த பேப்பர்ல இருக்க கவிதையை பாட்டா பாடுற மாதிரி சீன் இருக்கும். அதுல பாவலர் வரதராஜன்ங்கிற பெயர் தான் போட்டிருக்கும். என்ன சீரியஸா படிக்கிறீங்க? பாவலர் வரதராஜன் பாட்டு. இது இந்த டயலாக் கேட்டதே
உண்மையிலேயே அந்த பாவலர் வரதராஜன் யாருன்னா இளையராஜாவோட சொந்த அண்ணன். அவர் சின்ன வயசுலயே இறந்துட்டதால அவரோட பெயரை மட்டும் இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்ச இந்த மண்ணில் இந்த காதலின்றி பாட்டை எழுதினது இளையராஜாவோட அண்ணன் இல்ல, இளையராஜாவோட தம்பி கங்கை அமரன். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. அண்ணன் பாவல் வரதாஜன் பேர்ல அந்த பாட்டு வேணும்னு சொல்லிட்டு என்ன கேட்டபோது அந்த பாட்டு மண்ணில் இந்த காதல் அப்படிங்கிற பாட்டு எழுதணும். மாசா நடிச்சு பெயர் வாங்கின நம்ம சூப்பர் யாரையா நீங்க இப்படி எல்லாம் படங்கள்ல இருக்கீங்க? முக்கியமான ஒரு படம் பேர் கூட வேணாம் கேட்கவே பிளசண்டாவும் மனசை உருக வைக்கக்கூடிய ஒரு பாட்டு. ஜானி படத்துல அது பாட்டு. இது பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸை எழுதுனது நம்ம கங்கை அமரன் தான். இதே படத்துல வேர்ல்டு ஃபேமஸான இன்னொரு பாட்டும் இருக்கு. இதுக்கும் கங்கை அமரன் தான் லிரிக்ஸ். இத்தனை வயசு வரைக்கும் இந்த பாட்டை நான் வைப் பண்ணியிருக்கிறேன். இளையராஜா மியூசிக்ங்கிறது தான் தெரியுமே தவிர வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களோட பாரதிராஜா அழகா சொல்லியிருப்பார். இந்த ஆல்பம்ல படத்துல வராத ஒரு சாங் இருந்துச்சு. ஜானகி அம்மா வாய்ஸ்ல வர இந்த சாங்க கேளுங்க. ஜானகி அம்மாங்க பாடுனது இதே தெரியும். பாட்டு மேகா படத்துல வந்து செம ஹிட் ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனா விஷயம். இவரு எழுதினாங்கிறது தெரியாம ஃபர்ஸ்ட் வெர்ஷனே கேட்டிருக்கேன்ப்பா. அதெல்லாம் கேட்டு நான் தூங்கி இருக்கிறேன். இதே படத்துல வந்த வாடி என் கப்ப கிழங்கு பாட்டு அந்த காலத்துல இளைஞர்கள் மத்தியில செம ஹிட் ஆச்சு. இது வந்து கங்கை அமரன் அப்படிங்கிறதோடவே வந்து அதனால இந்த பாட்டு மறுபடியும் சுந்தர்சியோட சண்டை படத்துல ரீமேக் செய்யப்பட்டுச்சு. சுந்தர்சி படமே தெரியாது. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கேப்டன் விஜயகாந்தோட அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல வர எல்லா பாட்டுமே ஹிட் தான். இது எல்லா பாட்டுமே எழுதுனது நம்ம கங்கை அமரன் தான். அதுலயும் முக்கியமா பட்டி தொட்டி வரைக்கும் ஹிட் ஆன பாட்டு எதுனா யாருப்பா நீ. இதே படத்துல இன்னொரு ஹிட்டான மெலடியும் இருக்கு. கங்கமரன் எழுதின பல பாடல்கள் பல படங்கள்ல ரேடியோல ஓடிட்டு இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ல இருக்கும். இந்த படத்துல வந்த முன்பார்வையில் பாட்டு கல்லூரி படத்துல வர முக்கியமான சீன்ல ஃபீல் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. பாரதிராஜா நடிச்ச 1980 வெளிவந்த படம் கல்லுக்குளிரம். இந்த படத்துல கங்கை அமரன் 4 பாட்டு எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு சுப்பிரமணியபுரம் படத்துல ரேடியோல பிளே இளையராஜா மியூசிக்காகவே அந்த பாட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியே அந்த சுவாதியோட கண்ணு மூடி இப்படி போய் வரும்பாரு. அதை பார்க்கும்போது அப்படியே இளையராஜாவே கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கங்கை அமரன் எழுதுனதா அப்படின்னு ஆச்சரியப்படுற பாடல்கள் இன்னும் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி கவித்துவமான பாடல்களை நிறைய அந்த காலத்துல எழுதியிருந்தாலும் தன்னுடைய மகனான வெங்கட் பிரபு படங்கள்ல வேற லெவல் ஃபன்னான இளமை ததும்புற பாடல்களையும் கங்கை அமரன் எழுதியிருக்காரு. சென்னை 6,28,8 வர ஜல்சா பண்ணுங்கடா சாங், வாழ்க்கையோ சிங்கடா தலையெழுத்த நல்லா யோசிச்சு பாருங்கடா எல்லோரும் ஒன்னா சேருங்க. பல தத்துவங்களை எடுத்து வாங்கியிருப்பாரு கங்கை அமரன். சத்தியமே பாதி இல்ல வந்து மணி காட்சி அந்த மாதிரி ஆணுங்க கோடி இன்னும் ஒரே ஆச்சரியம் இருக்குது. கோவா படத்துல வந்து செம ஹிட்டான பாட்டு ஆண்ட்ரியா பாடுன இதுவரை பாட்டு. இதுல ஹைலைட்டான மேட்டர் என்னன்னா இதோட சாட் வெர்ஷனை எழுதுறதுக்கு கங்கை அமரன் ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுவரை இல்லாத உணர்வு நம்ப முடியாத ஆச்சரியங்களா கொடுக்குறீங்க. மண்டே மௌனம் விரதம் அப்பாட்ட சொல்றேன், அன்னைக்கு எழுதுனீங்களா ஒரு சாங்கு, அதே சாங்கு இப்போ வந்து பேத்தாசு அந்த பொண்ணு ஏமாத்திருச்சு, அதனால வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் பாடுறான், இந்த இப்போ ரெக்கார்டிங் போனோம் சாங் கொடுங்க, சரி கிளம்பு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டார். இப்போ பேசலை. நான் அப்போ அடையாரில் வீடு, அடையார்லேருந்து கலசா ஸ்டுடியோ வரதுக்கு முன்னாடி கத்திப்பாரா வழியாக வரோம். கத்திப்பாராக்கு வரும்போதே மெசேஜ் வந்துருச்சு. இதுலயே இன்னொரு ஜல்சாவான மேட்டரும் இருக்குங்க. வாலிபா வாவாங்கிற கே சாங்கை இவர் தான் எழுதியிருக்காரு. வாலிபா வாவா கிளி வட்டம் அடிக்கலாம், இது வாலிபா சொன்ன போன வீடியோல இதுக்கு மேல ஒரு வாலிபா இந்த பாட்டிலே அந்த மாதிரி பாட வச்சதுதான். போகும் வரை போவோம் புகுந்து விளையாடலாம்,
மாணவரை ஆச்சு எனக்கு அப்படித்தான் ஞாபகம். வாலி நம்ம எழுந்த தல மாதிரி நீ அஜித் சொல்ற வேற ஒரு ஞாபகம். டைமென்ஷன்ல காட்டின படம் மங்காத்தா. இந்த படத்துல உண்மையாவே நம்ம எழுதுது தலைக்கு அவர் intro song அண்ணங்க எழுதுனதே கொஞ்சம் நம்ம தெரிஞ்சா கங்கை கமெண்ட் மரன் தான். சொல்லுங்க. யுவன் சங்கர் ராஜாவோட 100வது படமான பிரியாணி படத்துல ஜிவி பிரகாஷ், இமான், விஜய் ஆண்டனி, தமன் பல மியூசிக் டைரக்டர்ஸை வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு யுவன். அதுவும் நம்ம கங்கை மரன் எழுதின பாட்டு தான். இவர் எத்தனையா பாட்டு எழுதியிருக்காங்கிறது தெரியல. இளையராஜா இவர் music வாய் director லெவலுக்கு ஆனாலும் கொண்டு கூட போய் கங்கை எழுதுவாரு மரனுக்கு தெரியுது. லிரிக்ஸ் எழுதுற சான்ஸ் ரொம்ப நாளா கிடைக்கல. பாரதி ராஜாவுக்கு முதல் படமான 16 வயது நிலை படத்துல செந்தூர பூவேன்னு ஒரு பாட்டு வரும். தயவு செஞ்சு இது எழுதுன்னு அவர் தான் சொல்லிடாதீங்க. இத்தனை நாள் அது வந்து நான் வாலி நினைச்சிருந்தேன். கவிஞர் கண்ணதாசன் ஊர்ல இல்லாததால கங்கை அமரனை டெம்பரரியா டம்மி லிரிக்ஸ் எழுத சொல்லியிருக்காரு பாரதி ராஜா. கடைசியில அமரன் எழுதின லிரிக்ஸை வச்சே ஷூட் பண்ணிட்டாங்க. ஜானகி அம்மாவுக்கு இந்த பாடலுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. இப்படிதான் அமரனுக்கு சினிமால வாய்ப்பு முதலா கிடைச்சது. என்னையா நடக்குது, என்னையா நடந்திருக்குதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியே தெரியாம தமிழ் சினிமா பார்த்துட்டு இருக்கோம். பாட்டு நான் அந்த எழுதி கொடுத்தேன். அது சரியா இருக்கு, அதே போட்டு எனக்கு அப்படியே உலகமே லிரிசிஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு உச்சத்துல இருந்த காலகட்டத்துல ஒரு நாள் கூட முழுசா ஷூட்டிங்கே பார்க்காத நம்ம கங்கை அமரனுக்கு பஞ்சு அருணாச்சலம் மூலமா முதல் படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. டைரக்ஷன்ல எந்த நாலேஜும் இல்லாத கங்கை அமரன் நிவாஸ்னு ஒருத்தர் மூலமா 2 நாள்ல டைரக்ஷன் கத்துக்கிட்டு கோழி குவுது அப்படிங்கிற படத்தை முழுசா எடுத்து முடிச்சாரு. படமும் சூப்பர். நான் எப்படியா காரணமாக முடியும்? திட்டம் போட்டு 2 மனசை யாராலையும் சேர்க்க முடியாது. அது தானா தான் சேரும். அப்படி ஒன்னா சேர்ந்த மனசை யாராலையும் பிரிக்க முடியாது. யார்ட்டையும் அசிஸ்டன்ட் இல்ல, யாரும் ஷூட்டிங் ஃபுல்லா வேடிக்கை பார்த்தது கிடையாது, எந்த கதையும் எழுதுறது கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது. அப்போ வந்து எப்படி வந்து எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கே மனசுல சரி ஏதோ கடவுளுடைய ஆசீர்வாதம். அந்த காலத்துல ரஜினி, கமல், விஜயகாந்த் படங்களுக்கு நடுவுல ராமராஜன் படமும் ரிலீஸ் ஆகி 150 நாள் 200 நாள் ஓடும். அதுக்கு ஒரே காரணம் நம்ம கங்கை அமரன் தான். ராமராஜனும் உச்சத்துக்கு கொண்டு வந்த எல்லா படங்களையும் இயக்குனது கங்கை அமரன். இதுல முக்கியமான படங்கள் பால்காரரா ராமராஜன் கலக்கின எங்க ஊரு பாட்டுக்காரன். பாட்டு மட்டும் இருக்காரா, படம் டைரக்ட் பண்ணிருக்காங்க. ராமராஜன் படத்திலேயே அதிக நாள் ஓடின கரகாட்டுக்காரன். எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். இது அது எங்க தமிழ்காரருக்கு ஒரே வயிற்று போக்கு சீதபதியா இருக்கு. 7 நாடகம் போட்டிருக்கு. நம்ம பயங்கரமா சிரிச்சு ரசிச்ச வாழைப்பழ காமெடி, சொப்பன சுந்தரி காமெடி எல்லாம் டைரக்ட் பண்ணது கங்கை அமரன் தான். இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட போஸ்ட் அது நம்ம போஸ்ட் அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு. ஊரு விட்டு ஊரு வந்து வில்லுப்பாட்டுக்காரன், சின்னவர்னு பல சூப்பர் ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு கங்கை அமரன். என்னப்பா இது? இல்லண்ணே, உடுக்க சத்தாவுக்கு பிடிக்கலையா, அடிக்க வேணாம்னு சொல்லுது. பேய் ஓட்டுறதுக்கு உடுக்க அடிக்காம மிருகமாயா வாசிப்பாங்க. இதுக்கு தான் ஒழுங்கா கத்துக்கிறேன்னா. ஆனா தமிழ் சினிமால கங்கை அமரன் இவ்வளவு விஷயம் பண்ணது பல பேருக்கு யாரையா இன்னுமே நீ தெரியும். தெய்வமே. அப்பாவுக்கு வந்து கரெக்டான எதுவுமே கிடைக்காது. அவர் ஒரு நல்ல பாட்டு மியூசிக் பண்ணாலும் அது பெரியப்பான்றாங்க. ஒரு நல்ல பாட்டு எழுதினாலும் இவங்க அப்பா எழுதினாங்க. நிறைய பாக்யராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு இருந்த டைம்ல திடீர்னு பாக்யராஜா ஹீரோவை வச்சு எடுத்த படம் புதிய வார்ப்புகள். அந்த ஷூட்டிங் முடிச்ச டைம்ல பாக்யராஜோட அம்மா தவறிட்டாங்க. அதனால கங்கை அமரன் தான் அந்த படத்துல பாக்யராஜ்க்கு டப்பிங். நான் அந்த ஊருக்கு புதுசு, தாயமங்கலத்துக்கு வழி தெரியல. இந்த படம் பார்த்தது இல்ல. கேட்டு அப்பதான் அம்மா தவறிட்டாங்க. புதிய வார்ப்புகள் படம் நடிக்கிறதெல்லாம் தெரியாம தெரியும், நடிக்கிறதெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னால ஸ்டில் எல்லாம் காமிச்சிருக்கிறேன். இருக்கிறதாங்க வில்லேஜ் பழைய விஷயங்களே ஊறி போன ஜனங்க, இதெல்லாம் சகஜம் தானே. ஆமா, கங்கை அமரன் வாய்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் வாய்ஸ், அது நல்லா இருக்குது. நானே கங்கை அமரனை கூப்பிட்டு போய் ஸ்டுடியோவில் வச்சு ஒரு 3-4 லூப் பேச வச்சேன், டிஃப்ரெண்ட் லூப்ஸ். அது தொடர்ந்து வந்து பாமா ருக்மணி படத்துலயும் பாக்யராஜுக்கு டப்பிங் பண்ணியிருக்காரு கங்கை அமரன். ஆமா, நான் இல்லைன்னா அவளால தாங்கிக்கவே முடியாதாம்மா. எங்க அம்மா வேற நீதான் என் மருமகன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த வீடியோல இது கங்கை அமரன் பண்ணதான ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இல்ல கங்கை அமரன் பண்ணதுல வேற யாராவது பண்ணதா நினைச்சிட்டு இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உண்மையாலுமே வீடியோ வந்து ரொம்பவுமே வந்து வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருந்துச்சு. அதாவது இந்த சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த வீடியோவும் இதுதான். இதுக்கு முன்னாடி வித்யாசாகர் வீடியோவாக இருக்கட்டும், நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் சினிமாட்டிக்கில். இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு வீடியோ. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வித்யாசாகர் வீடியோ எப்படி பார்த்தோமோ அதெல்லாம் இளையராஜா வந்து வேறு யாரோ நினச்சிட்டு நம்ம கெஸ் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி இதில் வந்து இவர் டைரக்ட் பண்ணது, பாட்டு எழுதுனது, மியூசிக் போட்டது எல்லாமே வேறு யாருக்கோ போயிருக்குது. இது வந்து அவர் அதை பற்றியெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாலுமே வீடியோ வந்து ரொம்ப சில வீடியோலாம் சிரிக்க முடியாமல் சிரித்து பார்ப்போம், சில வீடியோலாம் வந்து அழுது பார்ப்போம். இந்த வீடியோ வந்து
சாட்டிஸ்ஃபைடாக பார்த்தோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி இன்னும் என்னென்னா என்ன சொல்ல வந்தேன்னா அண்டர் ரேட்டட் அப்படிங்கிறதுல வந்து இவருக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த இந்த இவர் வந்து கங்கை அமரன் என்ன பண்ணுறாருன்னா இப்போ ரீசெண்டில் ஒரு ரீசெண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாலிடிக்ஸ்லன்னு சொல்லிட்டு நிறைய காமெடி பண்ணியிருப்பார். அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு. அதை கூட நிறைய சேனல்ஸ் எல்லாம் கூட ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஏன் கோபி சுதாகர் கூட அந்த வச்சு வணக்கம் வணக்கம்னு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது இவர் வந்து கங்கை அமரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டுருந்தோம், ஒரு காமெடி பண்ணிட்டுருந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ஒரு கலைஞன். அதை வந்து நமக்கு தெரியல, அந்தளவுக்கு நம்ம வயசும் இல்லை, அதை தவறிட்டுன்னு தான் சொல்லுவோம், அவரை கொண்டாட தவறிட்டு தான் சொல்லுவோம். ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாள் கேட்ட பாட்டு, அதில் சொன்ன பாட்டெல்லாம் வந்து நான் அவ்வளோ ரசித்து கேட்டிருக்கேன். ஆனால் இவர் எழுதியிருக்காரு, இவர் பாடியிருக்காரு அப்படிங்கிறது, இவர் தான் மியூசிக் போட்டிருக்காருலாம் தெரியாமல் வந்து ரசிச்சிருக்கோம். யாருக்கோ அது வந்து இவர் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்க பிளேலிஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குது. அதேமாதிரி பாக்யராஜ் வாய்ஸ்க்கெலாம் அவர் கொடுத்தாங்கலாம் அந்தளவுக்கு நம்ம அதிக படங்கள் அந்த படங்களை பார்த்துருப்போமா இல்லையா கூட தெரில. அதனால் அந்த பற்றி சொல்ல முடியாது. ஆனால் பாட்டு மியூசிக்னு வரும்போது இவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்லாம் வேறு யார்ட்டோ கொடுத்துங்கிற போது ஒரு மாதிரி கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. பட் எனிவே வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ சொல்லுங்கள், மன நிறைவாக இருக்கிற மாதிரி வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி பாலாஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வர மாட்டேங்குது, 20 பேர் தான் பார்க்குறீங்க. வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை பை.